ஹாய் சுட்டீஸ், நம்ம கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோன்னு தெரியுமா? வாங்க சுட்டீஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் உலகத்தை காக்கும் 2 கடவுள் வாழ்ந்தன. அது ஒருவர் பெயர் பிரம்மா, மற்றொருவர் பெயர் விஷ்ணு. பிரம்மா உயிர்களை படைப்பார், விஷ்ணு உயிர்களை காப்பார். அங்கு 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்தது. அது என்னன்னா, நம்ம யார் பெரியவர்னு பிரம்மா சொன்னார், நான் தான் பெரியவர். விஷ்ணு சொன்னார், நான் தான் பெரியவர். அப்போ 2 பேத்துக்கும் நடுவே ஒரு பெரிய நெருப்பு தூண் தோன்றியது. அதுதான் சிவன் கடவுள். அவர் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் பார்த்து, இந்த நெருப்பு தூணோட உச்சி எங்க இருக்கு, அடி எங்க இருக்குன்னு யார் முதல்ல என்கிட்ட சொல்றீங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொன்னார். உடனே விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்தார். பூமிக்கு தோண்டி தோண்டி பாதாளத்தை நோக்கி போனார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி நெருப்பு தூணோட உச்சியை பார்ப்பதற்காக உயரே பறந்தார். ஆனால் இருவரும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த நெருப்பு தூணோட அடியையோ உச்சியையோ பார்க்க முடியலை. நாங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, எல்லாத்தோட பெரியவர் நீங்கள் தான் சிவபெருமானேன்னு வணங்கி நின்றார்கள். அப்போது சிவபெருமான் தன்னோட உருவத்தை காட்டி, உங்கள் ஆணவத்தை அடக்க தான் நான் இங்கே வந்தேன்னு சொன்னார். நீங்கள் என்னை பார்த்த ஒளிவடிவத்தை உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்கணுன்னு வரம் கொடுத்தாரு. அவர் நெருப்பு தூணாக காட்சி கொடுத்த அந்த நாளை தான் நம்ம கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம். அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றி பெரிய ஒளியான சிவபெருமானை வணங்குறோம். இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஏன் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே சுட்டீஸ், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கதையோட சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சுட்டீஸ்.